ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய ரெகுலர் ஒர்க்கு கிடையாது. இது வந்து ஸ்பெஷல் ஒர்க்கு. ஆயுத பூஜை வந்ததுனால க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகளை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃபீஸும் போயிட்டு ஒரே நாளில் நம்ம க்ளீன் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக எனக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா 1 வீக் டைம் வேணும். அதனால் நான் 2 டேஸ் பிஃபோராகவே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேர்ஸ்டே அன்றைக்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். பெட்ரூமில் அட்டிக்கில் தான் நான் நிறையா திங்ஸ் வச்சுருக்கேன் ஸ்டோர் பண்ணி. அதனால் ஃபஸ்ட்டு பெட்ரூமை முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூமை மட்டும்தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சண்டேவே ஆயிடுச்சு. 3 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எனக்கு அவ்வளோ ஒர்க் இருந்தது. இந்த ஒர்க்கில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நம்மளால் செய்ய முடிகிறது. அதனால் நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிவிட்டு நம்ம ஒர்க் பண்ண வேண்டியிருக்குது. கம்ப்ளீட்டாக பாக்ஸெல்லாம் இறக்கி அந்த பாக்ஸில் வந்து நான் செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்கேன். விரதத்துக்கு சமைக்கிற திங்ஸு, ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க திங்ஸும் கொஞ்சம் பிக் திங்ஸாக இருந்ததுன்னா நான் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஏன்னா கெஸ்ட்டு வரும்போது மட்டும் நம்ம இறக்கி அந்த மாதிரி ஐட்டங்களை நம்ம சமைச்சிக்கலாம். ரெகுலர் யூஸுக்கு வந்து அது தேவைப்படுறதில்ல. அந்த மாதிரி ஐட்டம்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். இப்போதைக்கு நாங்கள் வந்து 3 பேர் தான் இருக்கங்காட்டியும் சின்ன சின்ன பொருளெல்லாம் சமைச்சிக்கிறது. இந்த பெரிய பாத்திரம்லாம் பிறகு தேவைப்படுறதில்ல. அதனால் நான் ஸ்டோர் பண்ணி மேலே வச்சுருவேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட்டு வராங்க, நம்ம சமையல் வந்து நிறையா சமைக்கணும். அந்த மாதிரி சமயத்தில் தான் நான் மேலேருந்து அதை இறக்கி நான் செஞ்சுக்குவேன். நோன்பு இருக்க சமயம், நமக்கு விரதம் இருக்கிற சமயத்துலலாம் புது பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணுவேன். அந்த பாத்திரமும் எப்போதுமே நான் மேலே தான் வச்சுருப்பேன். நம்ம நான்வெஜ் சமைக்கும்போது இந்த பாத்திரத்தை நான் மறந்துட்டு எதையாவது ஒன்று எடுத்து யூஸ் பண்ணிடுவேன். அதனால் எப்போதுமே இது வந்து நம்ம கையோட விரதத்துக்கு சமைச்சு முடித்து சாப்பிட்டு கழுவி முடித்து மேலே வச்சா தான் எனக்கு அடுத்த வேலையை நான் செய்வேன். இதெல்லாம் எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. நான்வெஜ் சமைக்கிற பாத்திரத்தை தனியாகவும் விரதத்துக்கு சமைக்கிற பாத்திரத்தை தனியாகவும் யூஸ் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் நானும் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறது. ஃபஸ்ட்டு அந்த திங்ஸ்லாம் கழுவி போட்டு வச்சாச்சு. நல்லா அட்டைப்பெட்டியில் போட்டு டஸ்ட்டு அடையாமல் ஃபுல்லாக கவர் பண்ணி பாக்ஸ் மேலே என்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லி எங்கள் பசங்களை எழுத சொன்னால் தமிழில் என்ன எழுதணுன்னு கூட அதுக்கு தெரியல. இப்போ இருக்கிற பசங்களை வந்து இங்கிலீஷ் மீடியம் சேர்க்கறதுனால அவங்களுக்கு தமிழ் எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறத இதை எனக்கு பார்க்கவும் கஷ்டமாக இருந்தது. நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ தமிழில் எவ்வளோ அழகாக எழுதிட்டு இருக்குது அப்படின்ட்டு. சாமான் நான் எழுத சொன்னேன், அது ஜாமான்னு எழுதுது. ஏன்னா நீங்கள் அப்படி தானே பேசுகிறீங்க, பேசுகிற வார்த்தையை தானே எழுதணும் அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு தமிழ் நினச்சி கவலையாக தாங்க இருந்துச்சு. அடுத்தது எங்கள் ஹஸ்பண்ட் எழுத சொன்னேன், அவர் எவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் பாருங்கள். இப்படி சாமால் வேறு வழி இல்லாமல் நான் தான் எழுதி காமிச்சேன், இப்படி தான் எழுதணும்னு சொல்லிட்டு. நான் எழுந்ததும் தப்புன்றுச்சு என் பொண்ணு. அந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எனக்கு 1 டே ஆயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட்டு டே. அடுத்த பாக்ஸை பிரித்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அடுத்த பாக்ஸ் பிரித்தோம். அதில் வந்து நான் என்ன வச்சுருக்கேங்கிறத எனக்கே மறந்துருச்சு. நம்ம கொஞ்ச நாள் ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது வீட்லேயே வந்து ஒரு பிராண்டட் நேமில் நம்ம சமைச்சு கொடுத்துட்ருந்தேன். அப்போது அவங்க குவாலிட்டியாக நமக்கு வந்து இந்த மாதிரி திங்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. நம்மளை வாங்க சொல்லியிருந்தாங்க. அப்போது வாங்கிட்டு வர சொன்னதுக்கு என் ஹஸ்பண்ட் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அந்த பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியல. அப்புறம் நான் ஜாபுக்கு போயிட்டேன். இதோட ரேட்டு வந்து ஹை கிளாஸ் ஹோட்டலில் எப்படி ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த பாக்ஸுக்கு ரேட்டு ஜாஸ்தி. ஆனாலும் எனக்கு அதை ரிட்டனும் கொடுக்க முடியல. வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தூக்கி மேலே வச்சுட்டேன். இப்போ பாக்ஸை இறக்கி பார்க்குறப்ப தான் எனக்கு தெரியுது அது உள்ளே வச்சதே. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியவும் தெரியாது. இருந்தாலும் மறுபடியும் தொடச்சி வச்சிடலான்னு சொல்லிட்டு தொடச்சி வச்சாச்சு. இந்த நைஃப்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்கன்னே எனக்கு தெரியல. ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. அதுவும் மேலே ஸ்டோர் பண்ணுற இடத்துல பாக்ஸில் போட்டு வச்சுருந்துருக்காங்க. இதுவும் எனக்கு உள்ளே இருந்தது எனக்கு தெரியாது. இப்போ எடுத்து ஓப்பன் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நைஃப் இருக்குது. இது எதுக்குன்னு எனக்கு தெரியல. அடுத்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. எப்போயாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி டைமில் தான் இதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பெரிய பாத்திரம். இப்போ எனக்கு இதெல்லாம் தேவைப்படுறதில்ல. அதனால் தூக்கி நான் மேலே வச்சுருந்தேன். சரி, அதையும் நம்ம இறக்கியாச்சு, கழுவி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு நம்ம
இயர்லி ஒன்ஸ் தான் இதெல்லாம் கழுவவும் முடியுது. அதையும் கழுவி வச்சிடலாம் சொல்லிட்டு அதையும் கழுவி வச்சாச்சு. இந்த பாத்திரங்களை பார்க்கும்போது சில மெமரிஸ் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நான் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வாளி வந்து பலகார வாளின்னு சொல்லுவாங்க எங்கள் சைடில். யாருக்காவது வந்து பலகாரம் கொடுக்கணும், ஒரு வீட்டுக்கு வந்து பலகாரம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி வாளியில் வச்சு தான் கொண்டு போவாங்க அப்போல்லாம். ஒரு பொண்ணு கன்சீவாக இருக்காங்க, இல்லை ஒருத்தவங்களுக்கு வந்து தீபாவளி பலகாரம் கொடுக்கணும், அந்த மாதிரி டைமத்துலலாம் இந்த மாதிரி வாளியில் தான் கொண்டுட்டு போவாங்க. பட் இப்போ அது நடைமுறையில் இல்லை. எல்லாமே பேக்கரியில் போய் வாங்குகிறோம், அப்படியே நம்ம கவரோடு கொண்டு போகிறோம், கவரோடு அவங்கக்கிட்ட கொடுக்குறோம். பட் எனக்கு இதை பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வந்துருச்சு. எத்தனை பேருக்கு பலகாரம் கொடுத்துருக்கோம் இந்த வாளி அப்படி சொல்லிட்டு. என் பொண்ணு கேட்டுச்சு, எதுக்குமா இந்த மாதிரி பாத்திரம்லாம் உங்களுக்கு வச்சுருக்காங்க, ஏம்மா இவ்வளோ பாத்திரம் அம்மாச்சி உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுது. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதே போல் இந்த தட்டும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது என்ன பிளேட்டு அப்படின்னா, மாப்பிள்ளைக்கு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணும்போது பணம் வச்ச பிளேட் இது. இதில் வச்சு தான் பணம் வச்சு கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். அதே போல் இந்த பிளேட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். நான் மேரேஜ் ஆகி அவங்க வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டே நான் போனப்போ இந்த பிளேட்டில் தான் மாப்பிள்ளைக்கு வந்து சாப்பாடு வைக்க சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் ஃபஸ்ட்டு சாப்பிட்ட தட்டு வந்து இது தான். இது எங்கள் அம்மா எனக்கு வச்சு கொடுத்ததுனால இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலு. இது நான் அதிகமாகவே யூஸ் பண்ண மாட்டேன். நான் மேலே வச்சுருப்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து நான் இதை பார்க்குறப்போ எனக்கு பழைய மெமரிஸ் வந்து வந்துடும். பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு நினைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் சில நினைவுகளும் நமக்கு. இந்த பிளேட்டை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எங்கள் தங்கச்சி பசங்க, எங்கள் பசங்கள்லாம் குட்டியாக இருந்த நினைவுகள் தான் வரும். அவங்க வந்து சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டுக்கு லீவுக்கு வரும்போது நம்ம பிளேட்டு சாப்பாடு வச்சோம் அப்படின்னா எல்லாம் சண்டை போட்டுக்குவோங்க. எனக்கு அந்த பிளேட்டு தான் வேணும், எனக்கு இந்த பிளேட்டு தான் வேணும்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சண்டை போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வரும்போது ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளேட் வாங்கி வச்சேன். இப்போ எல்லோரும் வளர்ந்துட்டாங்க, அந்த மாதிரி சண்டை வர்றதில்ல. பட் குட்டி பசங்களாக இருக்கும்போது சண்டை போட்டது எனக்கு இப்போ ஞாபகம் வருது. பட் என் பொண்ணு இதெல்லாம் இப்போ சொன்னால் நம்பவே இல்லை. நாங்களாம் சண்டையெல்லாம் போட மாட்டோம், சமத்தாக தான் இருந்தோம், நீங்கள் ஏமா அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்குது. இதுக்கு நாங்கள் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஒரு வழியாக பாத்திரம் கழுவுற ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீ எல்லாமே அதை காய வச்சுட்டு துடைச்சிட்டு நம்ம பாக்ஸில் போட்டு மறுபடியும் மேலே வச்சிடலாம். பட் ஆயுத பூஜை முடிகிறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது, ரெஸ்ட் எடுக்க கூட டைமே இல்லை. சில்வர் பாத்திரத்துக்கே 2 நாள் ஆயிடுச்சு. இதை இல்லாமல் எனக்கு வெண்கல பாத்திரம் இருக்குது, அப்புறம் விளக்கெல்லாம் இருக்குது, குத்து விளக்கெல்லாம் எல்லாமே நான் வந்து மேலே தான் வச்சுருக்கேன். அதெல்லாம் எடுத்து விளக்கி கழுவி வைக்கணும். அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. எடுக்க முடிஞ்சதை எடுத்து நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா ஒர்க்குமே இப்போ நான் ஒரு ஆள் தான் செய்கிற மாதிரி இருக்குது. எனக்கு எங்கள் பெரிய பொண்ணு இருந்ததுன்னா அது எல்லா விஷயத்துலையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அது இல்லை பக்கத்தில். அது வந்து சென்னையில் இருக்கங்காட்டியும் எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப நான் ஃபீல் பண்ணுறேன். சொல்லுவாங்க, ஒரு குடும்பத்துக்கு வந்து பெண் தலைப்பிள்ளையாக இருந்தால் எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத. இப்போ எனக்கு கையில் பொண்ணு இல்லாதனால நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். பொண்ணு இருந்தால் அம்மாவுக்கு ஹெல்ப்பும், பையன் இருந்தால் அப்பாவுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது 100% உண்மை. பட் நான் எங்கள் அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறேன். நாங்களாம் இல்லாமல் எங்கள் அம்மா எப்படி இருப்பாங்க தனியாக அப்படின்னு சொல்லி இப்போ தான் எனக்கு எங்கள் அம்மாவோட அருமை தெரியுது. நீ ஒரு தாயான பின்பு தான் தாயோட அருமை உனக்கு தெரியும் அப்படிங்கிறது 100% உண்மைங்க. பட் என்னென்னா அவங்களாம் வந்து ஹோம் மேக்கரை மட்டும் இருந்தாங்க. இப்போது நம்ம வெளியிலையும் போயிட்டு ஜாப்பு கண்டினியூ பண்ணிவிட்டு வீட்லேயும் மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். பட் எந்த ரெகுலர் ஒர்க்கையும் நம்ம நிப்பாட்டவும் முடியாது, அதையும் நம்ம கண்டினியூ பண்ணணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.